Hi, hello, welcome back to our channel Stump to Stump. So இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் 11 நாக் அவுட் டோர்னமெண்ட்டில் ரவுண்ட் 1 மேட்ச் பிட்வீன் மாயவன் சர்ப்ரைஸ் 11 vs டீம் ஃபல்கன்ஸ். ஸோ இந்த மேட்ச்சில் இருக்கோம். ஸோ அட் தி சேம் டைம் இன்னொரு கிரவுண்டில் சர்ப்ரைஸ் ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அனதர் மேட்ச் நடக்குது. மேட்ச் டாஸ் ஒன் பை ஃபல்கன் அண்ட் தே ஆர் எலெக்டட் டு பால் ஃபர்ஸ்ட். சாரி 5.4 overs கம்ப்ளீட் ஆகிருக்கு. At the end of 5.4 overs, 48 for 1. பால் மூமெண்ட் பாருங்கள், எக்ஸ்ட்ராடினரியாக இருந்திருக்கு. இட்ஸ் நெக்ஸ்ட் பால் அகைன் ஸ்விங். the end of 6 over completed 48. ஸோ ரெண்டு சைடும் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் நல்ல ஒரு செட்டிங் மாதிரி தெரியுது. ஸோ சரவணன் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைமில் இன்ஃபார்ம் பேட்ஸ்மேன் 200 அடிச்சிருக்காரு. ஸோ அவங்கள எப்படி கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஏகப்பட்ட கேம் சேஞ்சிங் பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சைடும் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாலாம் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அட் லாஸ்ட் முடிவில் எடுத்துகிட்டு போவாங்க. பிகாஸ் போத் டீம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலான ஹிட்டர்ஸ் ஸ்பின்னர்ஸ் எல்லாமே இருக்காங்க. கண்டிப்பாக இந்த மேட்ச்சுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டுக்கு பஞ்சமே இருக்காது. ஸோ இதே டோர்னமெண்ட் இன்னொரு கிரவுண்டில் நடக்குது. தி மேட்ச் பிட்வீன் வெற்றி வைப்பர்ஸ் வர்சஸ் டீம் ட்ராஃபி ஃபைட்டர்ஸ். ஸோ அந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா 7 over முடிஞ்சிருக்கு. இட்ஸ் கேஜி விக்னேஷ். ஸோ நல்ல ஒரு மீடியம் ஃபேஸு கீப்பர் அப் டூ நல்லா குட் லென்ஸில் மெயின்டைன் பண்ணுவார் ஸ்லோயராக. கண்டிப்பாக இந்த பிச் அவருக்கு சப்போர்ட் பண்ணும். பிகாஸ் போன மேட்ச் பார்த்துருப்போம். ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோ ட்ராக்லேயே கரெக்டாக ஸ்பாட்டை பிடிச்சி போட்டாங்க. ஸோ அது வந்து லிட்டில் பிட் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரபிள் இருந்தது. ஸோ கண்டிப்பாக கேஜி அவருக்கு சப்போர்ட் பண்ணும். பிகாஸ் அந்த ஒரு ட்ராக்கை தான் இவர் எதிர்பார்ப்பார். முருகேசன் ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ராடினரியான குயிக் ஃபீல்டர். ப்ளே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. Again, good length delivery. Again, good length. Less slower. Excellent over. ஸோ இந்த ஓவர் வந்து பார்த்திங்கன்னா கேஜி 2 ரன்லாம் போட்டிருக்காரு. ஸோ at the end of 7 over completed, score 54-1. Now it's leg spinner விவேக். ஃபஸ்ட் பாலில் டாஸ் பாலாக போட்டிருக்காரு. இட்ஸ் ஸ்ட்ரைட் அவே, இட்ஸ் மேக்ஸிமம். எஸ், எக்ஸலண்ட் ஷாட். நல்ல ஸ்லாக் ஸ்வீப் மாதிரி போயிருக்காரு. ஸோ 2 பால் பவுண்டரி அடிச்சிருக்காங்க. தேர்ட் ஒன் அகைன் நல்ல ஒரு பேக் ஃபுட் ஷாட். ஓ, எக்ஸலண்ட் கேட்ச். நல்லா கலெக்ட் பண்ணி கொடுத்தாரு. இந்த மாதிரி செட்டிங் மாதிரி இருந்தது. பட்டு நல்லா ஒரு பிக் ஷாட்ஸ்க்கு மேலே ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க விவேக். சண்முகம் இஸ் அ குட் ஹிட்டர். ஓ, குவாலிட்டி டெலிவரி. லெக் ஸ்பின்னருக்கான பியூட்டியை பண்ணிகிட்டு இருக்காரு விவேக். ஓ, அகைன் ஒரு டாஸ் பால். நவ் இட்ஸ் சரவணன். ஸோ லெக் ஸ்பின்னரை ரொம்ப நேரம் கழித்து அங்கேருந்து இங்கே பார்த்துட்டு வந்திருக்காரு. அகைன் டாஸ் பால். ஸோ 4-5 டாஸ் பால் போட்டுட்டாரு. 8 over completed 65 for 2. சரவணன் 25 ball faced 32 அண்ட் சண்முகம். ஸோ இப்போ தான் வந்தார். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி சிங்கிள் ரன் ஆடி இருக்காங்க. ஸோ விவேக் ஒரு ஓவர் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. ஒரு மாதிரி ஸ்லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு கேஜி போன ஓவருக்கு முந்தின ஓவர் 2 ரனில் போட்டிருந்த கேஜி அகைன் இஸ் கோயிங் டு அட்டாக் ஃப்ரம் தி ஓவர் விக்கெட் டு சண்முகம். சரியாக படலை, கொஞ்சம் க்ளோஸாக வராரு. இட்ஸ் 2. இப்போ இருக்க 2 பேட்ஸ்மேன் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் ஸ்விங்கில் ஆடுவாங்க.
பிக் ஷாட்ஸ் ஆடக்கூடிய பேட்ஸ்மேன். ஸோ அவங்களுக்கு இந்த விக்கெட்டில் தூக்கி போட்டால் கரெக்டாக இருக்குமா, கொஞ்சம் ஃபேஸ் கொடுத்தா கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன் பண்ணுங்கள். ஆஸ் அ பவுலராக இருந்தால் இந்த மாதிரி 2 பேட்ஸ்மேனுக்கு வந்து நீங்கள் எப்படி போட்டு கண்ட்ரோல் பண்ணுவீங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். ஃபுல் ஓப்பனில் இருக்கார். நோ, இந்த லோ கெப்ட் ஆகிருக்கு. இவர் ஃபேஸ் கொடுக்கறதுனால பிஹைண்ட் தி ஸ்டெம்ஸில் யாருமே இல்லை. கர்ணா சேஸ் பண்ணி போகிறாரு. லெட் பி. எஸ், nine over completed, 70 for 2. ஸோ அகைன் கேஜி கொஞ்சம் டாமினேட் பண்ணியிருக்காரு. அட் தி எண்ட் ஆஃப் 2 over only 7 run. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 3.50 எக்கனாமியில் போட்டிருக்காரு. நல்ல மூவ். ஸோ விவேக் இன்னும் கொஞ்சம் அந்த ரிதம்க்கு வராத மாதிரி இருக்கார். ஸோ போன ஓவர் போட்டிருப்பாரு. கண்டிப்பாக அனலைஸ் பண்ணி இந்த ஓவர் கண்டிப்பாக கம்பேக் கொடுப்பாரான்னு பார்க்கலாம். ஸோ சண்முகம் இவரும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்லாக் சீப் ஆடக்கூடிய பேட்ஸ்மேன். ஓ, நோ சான்ஸ். ஃபர்ஸ்ட் பால் நல்லா பால் போட்டிருக்காங்க. நல்லா திரும்பி இருக்கு. அகைன் ஸ்வைப். இன்சைட் அவுட் மாதிரி இருந்தது. எஸ், கிளியர்ஸ் தி பவுண்டரி. Fantastic. Wow, pitch of the delivery ஆடி இருக்காரு. It's a huge height. Yes, maximum. Again clear பண்ணுமா? நல்ல கிரவுண்டட் ஷாட்ஸ் ஆடி இருக்காரு. இட்ஸ் 4, 2 in a row. At the end of 10 over completed, 87. ஸோ கிட்டத்தட்ட ரன் ரேட் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. 8.70 போயிருக்கு. ஸோ அகைன் சந்தோஷ் ஹி கம்ப்ளீட்டட் 2 over 14. 7 எக்கனாமியில் போட்ட சந்தோஷ் இப்போ அவருக்கான 3rd over போடுறதுக்கு வர்றாரு. சந்தோஷ் இல்லை பேக் ஆஃப் தி லென்த் குயிக் ஃபீல் பண்ணியிருக்காங்க. பேட்ஸ்மேன் ஆஃப் ஸ்டம்பில் ஏறி நிற்கிறாரு. இட்ஸ் நெக்ஸ்ட் பால். ஸோ அங்கே யாருமே இல்லை. இட்ஸ் பிக் கேப். கண்டிப்பாக ரோல் ஆச்சு அப்படின்னா பவுண்ட்ரி தான். ஸ்டாப் பண்ணிட்டாங்க. Now it's Saranan. Oh, monster hit. Oh. ஸோ அகைன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அகைன் ஒரு கேட்ச் ஆஃப் தி டோர்னமெண்ட் இருக்குது. ஸோ இந்த கேட்ச் பெஸ்ட்டாக இல்லை போன மேட்ச் எடுத்தோம் அந்த கேட்ச் பெஸ்ட்டாக அப்படிங்கிறத பாருங்கள்.
Now it's Tamil. Over completed 109. ஸோ கிட்டத்தட்ட 8.38 கரண்ட் ரன் ரேட் போயிட்டுருக்கு. ஸோ ஸ்ட்ரெயிட் அவே ஸ்பின்னர்ஸ். ஸோ மீதி இருக்க 7 ஓவர்ஸ் எப்படி போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ப்ரொஜெக்டட் ஸ்கோர் 168 போயிட்டுருக்கு. இவர் ஒரு ஆஃப் ஸ்பின்னர் 2. சண்முகம் ஃபஸ்ட்டு பாலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிக் ஷாட்ஸ்க்கான ட்ரை. பட் அங்கே ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஃபீல்டர் இருக்கார். Now it's Tamil. Tamil is waiting. ஸோ 2 பாலுக்கு 2 ரன் ஆடி இருக்காங்க. ஃபுல்லர் நல்ல பேட் ஸ்விங். இட்ஸ் a huge one from batter Shanmugam. Again Fuller, same delivery, same result. Fourteen over, 124 for 3. So Shanmugam on 46. So 46 ரன்ல இருக்காரு. கை பேட்ஸ் இங்கே நிறுத்தவே மாட்டேங்கிறாரு. சிங்கிள். with an offer. க்ளோஸாக போட்டிருக்காரு. இட்ஸ் 4. கைன் இந்தியா. எனக்கு யாரும் இல்லை கவர்ஸில். சேஸ் பண்ணி பிடிச்சிட்டாரு. 2 over 133. நந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ சான்ஸை க்ரியேட் பண்ணியிருக்காரு. பட் ட்ராப். நவ் இட்ஸ் செகண்ட் பால். There is a big chance. No, again single. ஸோ தமிழ் வந்திருக்காரு. டாஸ் பாலாக போட்டிருக்காரு. லோ டாஸ். இது பார்த்தீங்கன்னா சண்முகம் 30 பாலுக்கு 49 ரன் அடிச்சிருக்காரு. 4 6 with 2 4s. டாஸ் பால் straight to the man. Then yes, it's single. ஸோ இந்த சிங்கிளோட சண்முகம் அவரோட 50யை கம்ப்ளீட் பண்ணுறாரு. ஸோ அதாவது இந்த மேட்ச்சில் வந்து இந்த டோர்னமெண்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 மெம்பர்ஸ் 50 ஆடி இருக்காங்க. ஸோ நல்ல ஒரு பேட்டிங் டிஸ்பிளே கொடுத்துட்டே இருக்காங்க. ஆல் தி பெஸ்ட் டு தி ஃப்யூச்சர் கேம்ஸ். ஸோ நல்லா விளாடுங்க. 15.5 136. லாஸ்ட் 1 more. ஸோ 16 over completed 137. லாஸ்ட் 4 more. இந்த மாதிரி இந்த டைம்லேயே ஸ்விங் பண்ணுறாரு நவீன். ஓ there is a chance. முடிஞ்சிருக்கு 140 140. கொஞ்சம் ரன் ரேட்டை ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. டாஸ் பால் லோ டாஸை அப்படியே பிக் பண்ணியிருக்காரு. எஸ் இட்ஸ் மேக்ஸிமம்.
Again, நல்ல பேக் ஸ்விங். Oh, catch. Great catch by Vignesh. So 18 over முடிஞ்சிச்சு. 150. Game. Now new batsman Vivek. That is a big height. As catch, taking comfortable catch. It's a new batsman Rajesh. Again ஏர்ல ஆடி இருக்காங்க. ஸோ அதாவது நவீன் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தப்பான பாலுமே போடல. எப்பப்போலாம் ரன் ரேட் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கோ அப்போல்லாம் வந்து நவீனை வச்சு கண்ட்ரோல் பண்ணாங்க. இது ஒரு ஸ்மார்ட் மூவ். ஸோ சண்முகம் நவ் 36 பால் ஃபேஸ் பண்ணி 53 ரன் ஆடி இருக்காரு. Now he is going to face against Naveen. ஸோ அங்கே அகைன் ஒரு பிக் கேப் யாரும் சேஸ் பண்ணல. இட்ஸ் 4. 18.4 156. அகைன் அங்கே ஃபீல்டர் வச்சுருக்காங்க. எஸ் அது கலெக்ட் பண்ணிட்டாரு. சிங்கிள். ஸோ 157 இருக்காங்க. இட்ஸ் லாஸ்ட் பால். ஓ 19 ஓவர் முடிஞ்சிருக்கு. 157. 157 for 5. லாஸ்ட் 6 more deliveries to end the first innings. ஸோ ஃபஸ்ட் பால் 2 ஆடி இருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டீப் ஸ்கொயர், அங்கே டீப் மிட் விக்கெட், லாங் ஆன். ஸோ தேர் இஸ் அகைன் 2. 2 பால் 4. லாஸ்ட் 4 more deliveries. பாஸ் பால் அகைன் ஒரு இன்சைட் எட். எஸ் இட்ஸ் 4. குட் ஷாட். Again ஒரு பிக் ஷாட், பட் there is no man. ஸோ யாருமே இல்லை, ரைட்டில் தான் இருக்குது, வந்திருக்கலாம். பட் அகைன் இட்ஸ் 2. 3 பாலுக்கு 2 ரன் ஆடி இருக்காங்க. ஸோ 6 runs. 2 செகண்ட் பால் 2, அதுக்கு அடுத்த பால் 4, அடுத்த பால் 2 சேர்த்து 10 ரன் கொண்டு வந்திருக்காங்க. இந்த போர்ட் 167. அகைன் ஒரு பிக் ஷாட்கான முயற்சி. எஸ் இட்ஸ் கேட்ச். ஸோ வீரா கேட்செல்லாம் விட மாட்டார். ஒரு நல்ல ஃபீல்டர். விக்கெட். நவ் இட்ஸ் ராஜா. ஸோ லாஸ்ட் பால் ஃபேஸ் பண்ண ராஜா வந்திருக்காங்க. இட்ஸ் அ ஃபைன் டெலிவரி, குயிக்கர், நல்ல சீம்லேயே வந்திருக்கு. டாட் ஓவர். At the end of 20 over completed, 167, 168 target for team. Surprise round cricket. It's Siva. நல்ல பால் கண்ட்ரோலில் போய் ஆடி இருக்காரு. Yes, it's 4. 168 டார்கெட்டாக இருந்திருக்கு. Straight away, it's a good delivery. Come back. Dot ball. Now it's third ball. Excellent field. Dot ball. Deep mid wicket வச்சிருக்காங்க. Yes. Height ஆடி இருக்காரு. Catch. ஒரு பிக் விக்கெட் எடுத்து கொடுக்குறாங்க. It's Nandugan. It's a new batsman, Veerakumar. So ஓவர் கம்ப்ளீட் ஆகலை, அதுக்குள்ள ஒரு சிங்கிள் விக்கெட் போயிருக்கு. எக்ஸலண்ட் டெலிவரி. இது ஒரு கம்பேக் கொடுப்பாங்களா அப்படிங்கிறத பார்க்கலாம். பிகாஸ் கேப்டன் அந்த சைடு இருக்கார். கண்டிப்பாக இங்கிட்டு வர பேட்ஸ்மேன் எல்லாத்தையுமே ஆட வைக்கணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ட் அவருக்குள்ளே இருக்கும். நைஸ் ஸ்விங். டாட் பால் கம்ப்ளீட்டட். ஸ்கோர் 4 for 1. 114 பாலுக்கு 164 ரன் ஆகணும். ஸ்டில் வீரகுமார் அண்ட் கிருஷ்ணா ஆன் ஸ்ட்ரைக். கிருஷ்ணா இவர் வந்து ரீசெண்ட் டைமில் நல்ல ஸ்கோர் ஆடிட்டுருக்காரு. மனிஷ். ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு குட் லென்த்தில் போடக்கூடிய பவுலர். தேர் இஸ் சான்ஸை க்ரியேட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இட்ஸ் 4.
Oh, it's a big height. Taking comfortable catch. It's Arun Prasad. So after 1.3 over completed 10 for 2. ஸோ அருண் பிரசாத் வந்து புல் ஷாட் லாஃப்டர் டிரைவ் நல்லா ஆடக்கூடிய பேட்ஸ்மேன். ஸோ இவங்க 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பிக் ஷாட்ஸ் ஆடுவாங்க. ஸோ இந்த பவர் பிளேயில் கண்டிப்பாக கொஞ்சம் ஸ்கோர் பண்ணிட்டாங்க அப்படின்னாங்கன்னா பின்னாடி வர பேட்ஸ்மேனுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ நீடட் 158 ரன்ஸ் இன் 111 balls. இன்னும் 158 ரன் ஆகணும். ஸ்டில் தி ரிமைனிங் bowlers 111. டீப் தேர்ட் மேன் மட்டும் மேலே இருக்காங்க. 4 ஆரும் இப்போ ஒரு அவுட் சைட் ஆஃப் பாலாக தான் இருக்கும். சிங்கிள். It's Karna left-hander. So நல்லா லேட் கட் ஸ்கொயர் கட் ஆடக்கூடிய பேட்ஸ்மேன். Three over completed 11 for 3. So Karna and Veerakumar still on crease. So now Rajesh. So இவர் வந்து ஒரு PDF phaser. 3 overs 11 for 3. Straight away stump attack பண்ணியிருக்காரு. Excellent piece of bowling. Okay, great. So ball கொஞ்சம் மூவ்மெண்ட் இருந்தது. Four over completed 18. ஸோ இன்னும் 96 பால் தான் இருக்குது. 150 ரன் ஸ்கோர் பண்ணணும். கண்டிப்பாக இந்த 2 பேட்ஸ்மேன் இருந்தாங்க அப்படின்னாங்கன்னா ஸ்கோர் பண்ண ஏகப்பட்ட வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் 2 பேட்ஸ்மேன் வந்து பார்த்திங்கன்னா பிக் ஷாட்ஸ் ஆடக்கூடிய பேட்ஸ்மேன், எபிலிட்டி கெப்பாசிட்டி எல்லாமே இருக்குது. ஸோ நோ இட்ஸ் சிவா. ஸோ பாலில் கொஞ்சம் நல்ல ஃபேஸ் ப்ளஸ் ஸ்விங் இருக்குது. ஸ்ட்ரெயிட் அவே இட்ஸ் சிங்கிள். அகைன் இன்ஃபீல்ட் கண்டிப்பாக கிளியர் பண்ணிடுச்சுன்னா ரொம்ப சேஸ் பண்ணிடும். பட் ட்ராவலிங்கில் 2. கேட்ச், டேக்கிங் கம்ஃபர்டபுள் கேட்ச். இங்கே பாருங்கள், ஃபாதர் அண்ட் சன். சரவணன் அவரோட சன் வந்து பார்த்திங்கன்னா அவர் விளாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஈகராக வந்திருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அந்த டீமுக்கு வந்து ட்ரிங்க்ஸ் கொடுக்குறதா இருக்கட்டும் சரி, பாசிட்டிவாக பேசுகிறதா இருக்கட்டும் சரி, ஒவ்வொருத்தட்டையும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ என்தூசியாஸ்டிக்காக இருக்காரு. அவர் என்கரேஜ் பண்ணுறாங்க. திஸ் இஸ் கிரிக்கெட். குட் ஷாட். இது வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டைமில் இன்ஃபார்ம் பேட்ஸ்மேன். ஸோ நல்லா எக்ஸலன்ட் ஸ்டாப், சென்சிபிள் பேட்டிங், கேன் பாசிபிள். ஒரு 2 பார்ட்னர்ஷிப் இதே மாதிரி கொஞ்சம் பில்ட் பண்ணாங்க அப்படின்னாங்கன்னா நவ் இட்ஸ் அரவிந்த். ஸோ இவர் வந்து நல்லா வீல் ஆடக்கூடிய பேட்ஸ்மேன், நல்லா லாஃப்ட்
ஃபுல் ஷாட் எல்லாமே நல்லா ஆடுவார். ஸோ பார்ப்போம் ஸ்ட்ரெயிட் அவே. ஸோ ஓவர் கம்ப்ளீட்டட் 31. நவ் மணி இஸ் கோயிங் டு அட்டாக் ஃப்ரம் ஓவர் தி விக்கெட். Excellent bowling. It's second ball. Second dot ball. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா லென்த் டெலிவரி, பேக் ஆஃப் தி லென்த் நிறையா போடுவார். எக்ஸலண்ட் பீஸ் ஆஃப் bowling. இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா அவுட் சைட் ஆஃபில் நல்லா ஏர்க்கு நெயில் பண்ணியிருக்காரு. இந்த பிச்சுக்கு ஒரு மாதிரி வேரியேஷன் பண்ணுறாரு. Again dot ball. This is the maiden over for Mani. 7 over completed 31. 137 ball ஆடணும். 137 runs 78 balls. So Saravanan is the off spinner to Aravind. நல்ல ஸ்வீட் ஷாட். Beautiful shot. Again good shot. ஒரு சைடு விக்கெட் போட்டாலும் ஹோப்பை கொடுத்துட்ருக்காரு விக்கி. சென்சிபிள் பேட்டிங். Shot, good shot. All sweet. இங்கே 10 ஓவர் முடிஞ்சிருக்கு. 55 for 6. நான் 60 பாலுக்கு 113 ரன் ஆனோம். நியூ பவுலர் நவீன். குட் ஷாட். நல்ல ஸ்லாக் ஸ்வீப். It's maximum from batter Aravind. Again good shot. Full flow ஆடிட்டு இருக்காரு. It's maximum. ஒரு குயிக் ரன் வந்திருக்கு. 18 ரன் வந்திருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா 11 ஓவர் கம்ப்ளீட்டட் 76. சிங்கிள். ஸோ அரவிந்துக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணி கொடுக்குறாரு. பார்த்தீங்கன்னா அரவிந்த் வந்து
அவ்வளோதான் மேட்ச். அப்படிங்கிறப்பலாம் வந்து பார்த்திங்கன்னா மேட்ச் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு கண்டிப்பாக ஒரு ரெஸ்பான்சிபிள் இன்னிங்ஸ் கொடுப்பாரு. ஸோ அதே போல் இந்த மேட்ச் அமையுமான்னு பார்க்கலாம். இன்னும் 53 பாலுக்கு 94 ரன் ஆகணும். ஒரு கட்டர் சிங்கர். ஸோ இந்த ஓவருக்கும் பவுண்டரி வந்துருச்சு. குட் ஷாட். போன மேட்ச் தட் இஸ் ஃபேர்வின்ஸ் வர்சஸ் விண்டேஜ் 11 பார்த்துருந்தோம். ஸோ இதே கண்டிஷன் தான் இருந்தது. ஸோ இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா 30 ரன் எக்ஸ்ட்ரா இருந்தாங்க. ஸோ இந்த மேட்சும் அப்படியே அமையுமா அப்படிங்கிறத பார்க்கலாம். of 12 over completed, score 83. 48 பாலுக்கு 85 ரன் ஆகணும். ஸோ ஸ்டில் அரவிந்த் இஸ் வெயிட்டிங். 18 ball faced 28 and KG Vignesh 4 ball faced 7 runs. 12 over completed 83. இன்னும் 85 பாலுக்கு 48 ரன் ஆகணும். மணி இட்ஸ் ஒயிட். ரெக்வைர்ட் ரன் ரேட் 10.50 வந்திருக்கு. கரண்ட் ரேட் 7ல் ஆடிட்டு இருக்காங்க. எக்ஸலண்ட். ஸோ சீம்லேயே போட்டிருக்காங்க. இட்ஸ் டாட். So at the end of 13 over 88, straight away dot ball. Again அப்படியே வந்ததே எடுத்துட்டு இருக்காரு. It's a maximum. So again leg glance. It's 4. ஒரு த்ரில்லிங் 6 overs. ஸோ கரெக்டாக 36 பால்ஸ்க்கு 67 ரன் ஸ்கோர் பண்ணோம். அட் தி எண்ட் ஆஃப் 14 over கம்ப்ளீட்டட், ஸ்கோர் 101. ஸோ இன்னும் அரவிந்த் ஸ்ட்ரைக்கில் தான் இருக்கார். 24 ball faced 37 அண்டு KG Vignesh 10 ball faced 15. ஸ்ட்ரைட் அவே ராஜா. ஸோ இவர் ஒரு நல்ல மோஸ்ட் எக்கனாமிக்கல் பவுலர். ஸோ பார்ப்போம் அவர் வந்து கோயிங் டு அட்டாக் ஃப்ரம் தி ஓவர் விக்கெட் டு அரவிந்த். ஒரு கட்டார் மாதிரி போயிருக்காரு. சிங்கர் ஸ்ட்ரைட் அவே ஸ்டார்ட்ஸ் வித் சிங்கர். இட்ஸ் ராஜேஷ். கிட்டத்தட்ட 12 ரன் ரேட் ஆட வந்துருச்சு.
15.3 ஓவர் கம்ப்ளீட்டட் 114 வந்திருக்கு. இன்னும் 27 பாலுக்கு 54 ரன் ஆடணும். அரவிந்த் 31 பால் ஃபேஸ் பண்ணி 47 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அரவிந்த் ஹோப் கொடுத்துட்ருக்காரு. 47 ஸ்டார்ட். Wow, it's a huge one. மேக்ஸிமம் அண்டு இந்த மேக்ஸிமமோட அரவிந்த் 50 கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மேட்ச்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் 50 அடிச்சிருக்காங்க. ஸோ ஒன் இஸ் ஃப்ரம் சண்முகம் அட் சர்ப்ரைஸ் 7 அண்ட் அனதர் ஒன் இஸ் அரவிந்த். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா 33 பாலில் 53 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. பியூட்டி என்னென்னா 2 பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கீ பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ அதனால் வந்து எந்த இடத்துல மேட்ச் ஸ்டார்ட் ஆகும், எந்த இடத்துல முடியும் அப்படிங்கிறதே கண்டிப்பாக ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி மேட்ச் போயிட்டுருக்கு. Again it's wide. It's lost. Again it's a good shot. Again it's maximum. பயங்கரமாக ஆடிட்டு இருக்காரு அரவிந்த். ஆஃப் 16 ஓவர் கம்ப்ளீட்டட், ஸ்கோர் 127. ஸோ இன்னும் 24 பாலுக்கு 41 ரன் ஆகணும். ஸோ ஸ்டில் தே ரெக்வயர்ட் 10.25 run rate. ஸோ கரண்ட் run rate is 7.94. அண்டு அரவிந்த் ஸோ ஹி ஸ்கோர் 34 பால் ஃபேஸ்டு அண்ட் 59 runs. ஸோ 5 6 அடிச்சிருக்காரு, 3 பவுண்டரி ஆடிருக்காரு. விக்னேஷ் ஸோ ஸ்லோவானாலும் 12 பாலுக்கு 18 ரன் ஆடிருக்காங்க வித் 2 4s. அகைன் ராஜா ஒரு நல்ல எக்கனாமிக்கல் போர் 7 run ரேட்டில் தான் கொடுத்துருக்காரு. ஸோ பார்ப்போம். இந்த 24 பாலுக்கு 41 ரன் ஆகணும். 6 விக்கெட் டவுன், 127 runs. நாலு விக்கெட் வச்சுட்டு எப்படி ஆடுவாங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். சென்சிபிளாக சிங்கிள் ஆடி அரவிந்த் ஸ்ட்ரைக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆடிட்டுருக்காரு. Again there is a flick, chance for 2. Yes, taking comfortable 2. பெரிய கேப் அங்கே. It's 2. 20 balls 35 runs. Oh, dot ball, good delivery. 19 balls 35 runs. Scoop shot ட்ரை பண்ணாரு பட் டாட் பால். ஸோ அகைன் 71 ஓவர் கம்ப்ளீட்டாக 133 for 6. 18 பால் 35 ரன் ஆகணும். நீடட் 35 runs in 18 balls. அண்ட் அரவிந்த் ஸோ நிஜமாலுமே ஒரு இன்க்ரெடிபிள் இன்னிங்ஸ் ஆடிட்டு இருக்காரு. 36 பால் ஃபேஸ்டு 62. நெக்ஸ்ட் விக்னேஷ், அவரோட கான்ட்ரிபியூஷன் பற்றி சொல்லணும். 16 பால் ஃபேஸ் பண்ணி 21 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் மனிஷ், ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா 8.50 எக்கனாமியில் போட்டிருக்காரு. 2 ஓவர் கம்ப்ளீட் ஆகிருக்கு. நான் அவருக்கு 2 ஓவர் இருக்குது. ஸோ பார்ப்போம், இன்னும் 3 ஓவர் இருக்குது. 18 பாலுக்கு 35 ரன் ஆகணும். வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் சைடில் யாருமே ப்ளேஸ் பண்ணல, ஃபுல்லாக லெக் ஸ்டம்பில் போட்டிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா டீப் ஸ்கொயர், டீப் மிட் விக்கெட், கண்ட்ரி இருக்காங்க. செகண்ட் ஃபுல்லாக there is 2. இன்னும் 17 பாலுக்கு 33 ரன் ஆகணும். ஓ, பிக் ஷாட்ஸ்க்கான ட்ரை பட் டாட் பால். ஓ, வாட் அ டெலிவரி. இட்ஸ் அ குட் பவுலிங் ஃப்ரம் மனிஷ். என்ன பண்ணணுமோ அதை தெளிவாக பண்ணிகிட்ருக்காரு. Okay, it's a big inside edge. There is single. Dinesh அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம். Again try for scoop shot but beaten. ஒரு பாலுக்கு 32 ரன் ஆகணும். லாஸ்ட் 1 டெலிவரி. பிக் ஷாட்ஸ் ஆடி இருக்காரு பட் there is a man catch, taking comfortable catch and over. ஸோ நான் 12 பாலுக்கு 32 ரன் ஆகணும். ஸோ விக்னேஷ் நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணார். 17 பாலுக்கு 21 ரன் ஆடி இருக்காரு. 18 பால் 18 ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு. 136, 32 ரன் ஆகணும் ஃப்ரம் 12 பால்ஸ். குட் ஷாட், ஸ்லாக் ஸ்வீப், உள்ளுக்குள்ளே வந்திருக்காரு. இட்ஸ் அ ஹியூஜ் ஒன்.
ஸோ ஒயிட் பால். ஸோ 25 ரன் ஆடணும். Again, it's a huge. Again, it's maximum. So 6 white 6. So 13 runs குயிக்காக எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இது 19 பாலுக்கு சரி 19 ரன் ஆடணும். 10 பால் இருக்குது. நவ் 9 balls 19 run. Again, there is inside edge 4. Again 15 ரன் ஆடணும். ஆனால் பால் ஒரு லக்கி பவுண்ட்ரி ஒரு அரவிந்த். ஓ அகைன் டிஸ்டன்ஸ் இருக்கா? நோ, தேர் இஸ் கேட்ச். குட் கேட்ச். பட் நல்ல ஒரு பேட்டிங் டிஸ்பிளே கொடுத்தாரு அரவிந்த். எக்ஸ்ட்ராடனரி பீஸ் ஆஃப் பேட்டிங். ஸோ அரவிந்த் ஒரு சென்சிபிள் பேட்டிங் கொடுத்துருந்தாரு. மேட்ச் எங்கேயோ விட்டுட்டாங்க, பட் ஆனால் எடுத்துகிட்டு கொண்டு வந்து கொடுத்துருக்காரு. கேப்டன் போய் அப்லாட் பண்ணுறாங்க. ஸோ 44 பால் ஃபேஸ் 81 runs. ஸோ 8 விக்கெட் போயிடுச்சு. 18.5 153. முருகேசன் வந்திருக்காரு. இன்னும் 7 பால் 15 ரன் ஸ்கோர் பண்ணோம். பார்த்தோம் எலைட் வர்சஸ் விண்டேஜ். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 6 பால் 11 ரன் இருந்தது. ஸோ இந்த ரவுண்ட் ஒன் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா அட்லாஸ்ட் 6 பாலுக்கு 14 ரன்ஸ் ஆடணும். ஸோ 8 விக்கெட் போயிருக்கு. 19 ஓவர் கம்ப்ளீட்டட் 154 ஃபால்கான் கிரிக்கெட்டில். ஸோ நான் 14 ரன் ஆடணும் 6 பாலுக்கு. ஸோ முருகேசன் அண்ட் விவேக் 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா நியூ பேட்ஸ்மேன். ஃபைன் லெக், டீப் ஸ்கொயர், கண்ட்ரி, லாங் ஆன் லாங் ஆஃப், ஷார்ட் கவர்ஸ், டீப் பாயிண்ட் அண்ட் பாயிண்ட், தேர்ட் மேன், லாங் ஆன் லாங் ஆஃப் எல்லாம் மேலே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மனிஷ் 3 ஓவருக்கு 20 ரன்ஸ் கொடுத்துருக்காரு. 6 எக்கனாமி. ஸோ பாப்பா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தெரிஞ்சு இந்த ரவுண்ட் 1 யார் ஜெயிப்பாங்க அப்படின்ட்டு. ஸோ தேர் இஸ் கேட்சா. நோ, சேஃப்லி லேண்ட் 1 or 2. ஓ, இட்ஸ் ரன் அவுட். ஸோ 9 விக்கெட் டவுன் ஃபார் டீம் ஃபால்கான் கிரிக்கெட் கிளப். ஸோ 9 விக்கெட் போயிருக்கு. இன்னும் ஒரு விக்கெட்டுக்கு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 13 ரன் ஆடணும். 5 பால் 13 ரன் ஆடணும். அகைன் 1 விக்கெட். ஸோ நவீன் வந்திருக்காரு. Again, it's wide. ஸோ 5 பாலுக்கு 12 ரன் ஆடணும். இஸ் வெயிட்டிங். இன்னும் 4 பாலுக்கு 11 ரன் ஆடணும். ஸோ ஸ்லோயர் சோனா 2. கண்டிப்பாக 2 எடுக்கணும் அப்படின்னு தான் சான்ஸ் பண்ணுவாங்க. ஆஸ் இட்ஸ் 2. விவேக் ஸ்ட்ரைக்கில் இருக்க போகிறாரு. ட்ராமா இன்னும் 3 பாலுக்கு 9 ரன் ஆனோம். சிங்கிள் விக்கெட் ஹேண்ட். ஸோ 13.4 ஓவர் கம்ப்ளீட்டட் 159 ஃபார் 9. 3 பாலுக்கு 9 ரன் ஆனோம். ஒரே விக்கெட் தான் இருக்குது. ஃபல்கான் 19.3 ஓவர் கம்ப்ளீட்டட் 159. ஸோ 3 பால் என்ன பண்ண போகிறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ பேட்ஸ்மேனோட ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் எப்படி இருக்க போகுது. ஓ, மிஸ்ட் அவுட். 2 or 3. கண்டிப்பாக 2 ஓடிடுவாங்க. இட்ஸ் மேட்ச் டெலிவரி. சரி, மேட்ச் பால் டெலிவரி. ஸோ நான் 2 பாலுக்கு 7 ரன் ஆகணும். ஸோ இவ்வளோ தூரம் ஃபைட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. இன்னும் 2 பாலில் யார் ஜெயிக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஓ, இட்ஸ் வைட். வாட் அ மேஜிக். நான் 6 ரன் தான் ஆடணும். ஸோ வாட் அகைன் 2 பாலுக்கு 6 ரன் ஆடணும். எல்லா மேட்ச் இப்படி தான் போயிட்டுருக்கு. ஓ, இட்ஸ் அ டாட் பால். ஸோ இன்னும் 1 பாலுக்கு 6 ரன் ஆகணும். ஸோ 5 ரன் டு ட்ரா. ஸோ விவேக் இஸ் வெயிட்டிங். அப்போ பிக் ஷாட்ஸ் போவாரா இல்லை டாட் பால் பண்ணுவாரா இல்லை விக்கெட்? ஓ, தேர் இஸ் அ கேட்ச். விக்கெட். ஒன் பை டீம் சர்ப்ரைஸ் 11 கிரிக்கெட் கிளப். நல்ல ஃபைட்டிங் இன்னிங்ஸ் கொடுத்தாரு அரவிந்த். ஸோ அவர் இந்த இடத்துல நான் பாராட்டியே ஆகணும்.